நல்ல விஷயம். 2026 முதல்வர் ஆவரா? தளபதி முதல்வர் ஆவரா? பார்க்கலாம். யாழ்ப்பாண வருகையை பற்றி உங்களுடைய கருத்து? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க. அடுத்து உங்களோட படம் என்ன, அதை பற்றி ஸ்கிரிப்ட் இருக்கு, எழுதிட்டு இருக்கேன். சீக்கிரமாக யாரை வச்சு எடுக்குதா ஃபேமிலி? இல்லை, ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தான் ஹீரோ முடிப்போம். ஓகே. இது எங்களோட பாயாச மாமா வர. வணக்கம். முதல் இலங்கைக்கு வரோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இல்லை ஸ்டைலாக வந்துடுறீங்க மாசா. உங்களை பார்த்து எங்கே சந்தோஷம் கிடைக்குது. ரொம்ப நன்றி. அடுத்த ப்ரோக்ராம் அந்த பாயாச டயலாக் மட்டும் உங்களுக்காண்டி இருக்கா அந்த இப்போ யாழ்ப்பாணத்தில் வெளியே போனால் பாயசம் இருக்கா? இப்போ சாப்பிடுவோமா? அப்போ போவோம். மாசா மகிழ்ச்சி எல்லாரையும் பார்த்து. ஈழத்து சினிமா பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு படமாக அது மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். மில்ல திரைப்படத்தினுடைய முன்னோட்டம் ஏதாவது பார்த்தீங்களா? இல்லை, இது நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அடுத்து இந்த ஃபங்க்ஷனில் நான் பேசுகிறேன். இந்த படத்தில் நீங்கள் அது நடிக்கிற மாதிரி நான் நடிக்காமல் போனேன். என்ன பண்ணுறேன், ப்ரொடியூசரை உங்களுடைய அடுத்த படம் என்ன மாதிரி இந்தியாவில் என்ன செய்யும்? இப்போ அடுத்த படம் மூக்குத்தி அம்மன் 2, அப்புறம் ட்ரெயின், அப்புறம் முத்து என்ற காட்டா, அது விஜய் சேதுபதி, நிறையா இருக்குது. ஓகே. என்ன ஒரு யாழ்ப்பாண வருகை பற்றி என்ன சொல்லுவார்? யாழ்ப்பாணம் என் நண்பர் பாஸ்கரன் கந்தையா படம் தயாரிக்கிறார். மில்லர் என்ற தலைப்பு வைத்திருக்கிறார். அந்த படத்தின் தொடக்க விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன். கலையும் மொழியும் வளரக்கூடிய சூழல் யாழ்ப்பாணத்தில் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். ஒரு அனுபவம் மிக்க இனமாக தமிழ் இனம் மேலோங்கி நிற்கிறது. அந்த அனுபவங்கள் படமாகும் என்று நம்புகிறேன். மனதில் வலியும் மார்பில் தழும்பும் உள்ள இனம் கலையிலும் மேலோங்கி நிற்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படத்தை தொடங்கி வைக்கிறோம், வெற்றி பெறும் என்று நம்புகிறோம். வாழ்த்துக்கள். தமிழர்களை சந்தித்தேன், முள்ளிவாய்க்கால் போயிருந்தேன், முல்லைத்தீவை பார்த்தேன். அந்நாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் யாழ்ப்பாணம் வந்திருந்தேன். இப்போது கலைப்பயணமாக வந்திருக்கிறேன். இரண்டுக்கும் மாறுபாடும் வேறுபாடும் இருப்பதாக உணர்கிறேன். இந்த படத்தில் நீங்கள் பாட்டு ஏதாவது எழுதுறீங்களா? இதுவரைக்கும் எனக்கு தகவல் இல்லை. இனிமேல் தகவல் வரும் பொருள் தகவல் வந்தால் எழுதலாம். ஒரு ஈழப்படத்திற்கு பாட்டு எழுதுவது மகிழ்ச்சி அல்லவா? விடை கொடு எங்கள் நாடே என்று கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் பாட்டு எழுதியது போல இன்னும் நல்ல பாடல்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். என்னவோ யாழ்ப்பாணம் என்று நினைக்கிற பொழுதே நெஞ்சில் ஒரு பரவசமும் ஒரு துயரமும் கலந்து கலந்து வருகிறது. அது என்னால் உணர முடிகிறது. என் சொற்கள் கூட வழக்கமான சொற்களாக வெளிவர தயங்குகின்றன. அதை சொல்ல முடியாது, அதை உணரத்தான் முடியும். அதை சொற்களில், பாடல்களில், வசனங்களில், கதைகளில் உணர்த்துவதற்கு வாய்ப்பு வந்தால் இன்னும் சிரமம்.